இது என்னோட 37 வீக் ஆஃப் ப்ரெக்னன்சி. நாளையோட வந்து 38 வீக் வந்து ஸ்டார்ட் ஆகுது. நாளைக்கு வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்துட்டு அட்மிட் ஆகிற மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா 9th மந்த் ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே வந்து அம்மா வந்துட்டு வீட்டிலே சிம்பிளாக வந்து குட்டியாக மேக்கப் பண்ணி கொஞ்சம் மெமரிஸ்க்காக ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஸோ நான் வந்து அப்படியே நாள் கடத்திக்கிட்டே வந்தேன். எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்றத தாண்டி ரொம்ப டயர்டாக வந்து ஃபீல் ஆச்சு 9th மந்த் ஸ்டார்ட் ஆனோடனே. ஏன்னா வயிறு வேறு ரொம்ப பெருசாக இருக்கனால ரொம்ப மூச்சு வாங்கிட்டு இருந்துச்சு. ஸோ அம்மா வந்து என் மூஞ்சி வந்து பிரைட்டாகவே வந்து இல்லை, ஏதாவது க்ரீம் ஏதாவது போடு அப்படின்னு சொல்லிட்டு பட்டு டிகிரி பார்த்துட்டே இருந்தாங்க. நம்ம என்ன தான் பார்த்தாலும் இருக்கிற மூஞ்சி தானே வந்து இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு எனக்கு வந்து இந்த ப்ரெக்னன்சியில் ஃபேஸ் வந்து கொஞ்சம் டல் அடிச்சு தான் வந்து இருந்தது. அதுக்கப்புறம் வந்துட்டு ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு அம்மா வந்து ஸ்ட்ராங்காக டீ போட்டு கொடுத்தாங்க. அப்படியே இருக்காங்க, நல்லா இருக்கு. சூப்பராக இருக்குடி, இஞ்சி அருமையாக இருக்குது, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது, பாயசம் மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் இந்த சாரீ வந்துட்டு ஒரு டைம் தீபாவளி டைம் எடுத்த சாரீ. அம்மா வந்து என்னோடய மேரேஜ் சாரீ அல்லது என்னோடய ரிசப்ஷன் சாரீ வந்து கட்ட சொல்லியிருந்தாங்க. அது ரெண்டுமே செம்ம கனமாக இருக்கும். ஸோ இது வந்து கொஞ்சம் காட்டன் மாதிரியும் சில்க் சாரீ மாதிரியும் கொஞ்சம் பிரைட் கலராக இருக்குன்னா இது வந்து கட்டும். இதுவே பயங்கரமாக மூச்சு வாங்கிட்டு பயங்கரமாக வேர்த்துட்டு வந்து இருந்தது. ஸோ அதனால் வந்துட்டு இதை வந்து சிம்பிளாக வந்து கட்டியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபோட்டோஸ் வந்து எடுத்தேன். அது வந்து கொஞ்சம் மட்டும் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஃபோட்டோலாம் எடுத்து முடிச்சுட்டு எல்லாத்தையும் கழட்டி தூக்கி கெடாச்சிட்டு நம்ம நைட்டிக்கே மாறியாச்சு. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய செகண்ட் ப்ரெக்னென்சியோடைய லாஸ்ட் டே ஆஃப் வாக்கிங் சொல்லலாம். ப்ரெக்னென்சிக்காக நான் வாக் பண்ணது வந்து இதுதான். இன்றைக்கி வந்து சித்ரா பௌர்ணமி வேறு, அப்படியே நிலாவெல்லாம் பார்த்துக்கிட்டு அப்படியே மாடியில் வந்து ஒரு குட்டி வாக் பண்ணிகிட்டு இருந்தேன். என் பையன் வேறு வந்துட்டு நான் பெண் குயின் மாதிரி நடக்கிறேன்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இன்றைக்கி டே வந்து எனக்கு இப்படி தான் போச்சு.